ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. ஏ ரஞ்சிதா, எந்திரி, நல்லாரு. உன் புருஷனே உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டான்னப்போ இனி எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் துணையோட நீ சமாளிச்சிடலாம். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ரஞ்சிதா. அத்தை, என்ன அத்தை ஆசீர்வாதம் பலமா இருக்கு? வித்யா நீங்க வந்ததும் வராததுமா பஞ்சாயத்து வச்சதுல நாங்க பயந்துட்டோம். சரியான நேரத்துல அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்லி ரஞ்சிதாவை காப்பாத்திட்டா. அதை விட நீ இவளை விட்டு கொடுக்காம பேசி சண்டை போட்ட பாரு, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதை நினைச்சுதான் நாங்க சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். அத்தை, ஏன் பொண்டாட்டிக்காக நான் பேசாம வேற யாரு பேசுவா? குழந்தைங்கிறது எங்களோட பர்சனல் விஷயம். அது நானும் இவளும் மட்டும்தான் சம்பந்தப்பட்ட விஷயம். சும்மா இவ போய் சொல்றா, டிராமா பண்றான்னு அதை பத்தி பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வர செய்யாதா? அதான் புடிச்சு கத்தி விட்டேன். இனிமே யாராவது குழந்தை அது இதுன்னு ஆரம்பிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. தேங்க்ஸ் அருண். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு விடு ரஞ்சிதா, நாமளும் சும்மா அதை பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்க வேண்டாம். குழந்தை விஷயத்துல இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தா நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ ரிலாக்ஸ்டா இரு, சரியா? சரி அருண், நேரமாச்சு, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் பாலா, லாயர் சார். பாருங்க சார், ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. வரதுக்கு எப்படியோ ஒரு 6 மணி மேல ஆகும். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போயிடுறேன். இங்கே வெயிட் பண்ணலாம்ல? பண்ணலாம், உட்காருங்க. தேங்க்யூ. தண்ணி குடிக்கிறீங்களா? தேங்க்யூ. நீங்க சாரோட அசிஸ்டண்டா? அப்படியோ சொல்லலாம். ஆனா கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வாதாடுறது நம்ம வேலை இல்லை சார். ஓஹோ,